இப்போ சுவையான வீட் எக்கு கொத்து புரோட்டா ரெடி. வணக்கம், மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். கோதுமை முட்டையும் வச்சு கொத்து புரோட்டா பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. கோதுமை கொத்து புரோட்டா செய்கிறதுக்கு 3 பேர் சாப்பிட்றதுக்கு எடுத்திருக்கேன். 3 பேர் சாப்பிட்ற அளவு. அது 10 சப்பாத்தி இருக்குது. அதுக்கு 7 முட்டை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சிதைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 1½ ஸ்பூனு. அப்புறம் 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் அதிகமாகிட்டாங்க, இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி. இது கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை பொடிசு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிடுவோம். கையில் பிச்சும் போட்டுக்கலாம், நான் பொடிசு பொடிசாக நறுக்கிறேன். இப்போ 10 சப்பாத்தியையும் இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிட்டேன். நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கிக்கிறேன். இது நல்லா வதங்கணும், கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். 1½ ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இந்த கருவேப்பிலையும் இந்த ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம். அந்த தக்காளி கொஞ்சம் மாஸ் ஆகட்டும். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ கரையை வேணால் நல்லா அப்படி மசிஞ்சு கொண்டபோது இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 7 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ எக்கு நல்லா வெந்துருச்சு, மசாலாலாம் சேர்ந்து. இதில் நம்ம இப்போ பொடிச்சு பொடிசாக நறுக்கி வச்சுருந்த கோதுமை சப்பாத்தியை சேர்த்துக்கிடுவோம். நம்ம 2-3 முட்டை போட்டோம்னா அவ்வளோ நிறையா தெரியாது. இந்த சப்பாத்தியோட முட்டையும் சேர்ந்து கலந்து வரணும். நான் 7 முட்டை போட்டிருக்கேன். அதனால் இந்த சப்பாத்தியோட நல்லா நிறையா கலந்து, அப்போ தான் நம்ம முட்டையும் சேர்ந்து உள்ள புரோட்டான்னு சொல்ல முடியும். இதில் கொத்தமல்லி தழைகள் ஒரு அரை கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். வெறுதாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் கிரேவி லேசாக ஊற்றி அது கலந்தால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கலந்துக்குருவோம். இப்போ சுவையான வீட் எக்கு கொத்து புரோட்டா ரெடி. கோதுமை எக்கு கொத்து புரோட்டாவை என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார். பா, அட்டகாசமாக இருக்குது. கோதுமை முட்டை கொத்து புரோட்டா ஹோட்டலில் சாப்பிட்டதை விட பல மடங்கு ருசியாக நல்ல வேறு லெவல் டேஸ்ட்டு. கோதுமை எக்கு கொத்து புரோட்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.